क्वेश्चन नंबर 13 மெட்டீரியல் அமைச்சிருக்கேன் நல்லா கவனிங்க உங்களுக்கு P&L கொடுத்துட்டான் தட் இஸ் உங்களுக்கு ட்ரேடிங் P&L கொடுத்துட்டான் ட்ரேடிங் P&L என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டான் அதை தவிர உங்களுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் ஹாஸ் பீன் அலாட்டட் டு ப்ரொடக்ஷன் அட் 20% ஆஃப் பிரைம் காஸ்ட் தான் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் தான் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிரைம் காஸ்ட் 20%. பிரைம் காஸ்ட் எப்படி டைரக்ட் மெட்டீரியல் லேபர் போட்டால் பிரைம் காஸ்ட் வருதா அதில் 20% தான் என்ன காஸ்ட்டும் ஃபேக்டரி காஸ்ட் இதெல்லாம் என்னது ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட் இதான் 20% காஸ்ட் தான் admin expense 6 per unit produced ன்டாம் admin overheads 6 per unit produced selling expense 8 per unit sold ன்டாம் ஓகேவா எவ்வளவு யூனிட்ஸ் அது ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 60000 யூனிட் சேல் நல்லா கவனி 60000 யூனிட் சோல்ட் 2000 யூனிட் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு 2000 யூனிட் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு இப்போ நமக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டான் காஸ்ட் ஷீட்டை ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட் போட சொல்றோம் என்ன ப்ரிப்பேர் பண்ணனும் நீ காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட் போடணும் ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஷீட்ல என்னது மெட்டீரியலா மெட்டீரியல் ரெண்டு டேட்டாவும் சேம் தான் எந்த டேட்டா ஃபைனான்சியல் டேட்டாவும் சரி காஸ்ட் டேட்டாவும் சரி ரெண்டுமே சேம் மெட்டீரியல் எவ்வளவு சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோயேன் 27,40,000 மெட்டீரியல் சொல்லியிருக்கான் எவ்வளவு சொல்லியிருக்கான் மெட்டீரியல் 27,40,000 வேஜஸ் எவ்வளவு சொல்லியிருக்கான்னா 15,10,000 சொல்லியிருக்கான் வேஜஸ் ஆட் பண்ணா 42,50,000 இது என்ன காஸ்ட் பிரைம் காஸ்ட் இதுல எந்த சேஞ்சும் கொடுக்கல ஆனா உன்னோட P&L ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் 8,30,000 P&L ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு 8,30,000 ஆனா காஸ்டிங்ல 8,30,000 நீ அப்சர்வ் பண்ண கூடாது நீ எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கியோ அத தான் நம்ம என்னவா போடுவோம் ஃபேக்டரி ஒரு எக்ஸாம் போடுவோம் நீ இன்கர் பண்ணது 830 ஹார்பிக் பாட்டில் வாங்குனது 830 ஆனா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்சர்வ் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும்ல அப்சர்வ் பிரைம் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் சொல்றான் 20% ன்னு சொல்றான் அப்ப 42,50,000 20% போடினா 8,50,000 வருது எவ்வளவு வருது 8,50,000 ஆனா அங்க எவ்வளவு தான் இன்கர் பண்ணிருக்க 8,30,000 தான் இன்கர் பண்ணிருக்க இது என்ன அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் இது எப்படி வந்துச்சுன்றது நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னேன் ரெண்ட் நீ எக்ஸ்பெக்டட் 25 டேஸ் நீ பிளான் பண்ண 27 டேஸ் நீ வர்க் பண்ணிருக்க ஓவர் அப்சார்ப்ஷன் 23 days work பண்ணிருக்க under absorption படிச்சோமா அதே மாதிரி 8,50,000 you absorbed அப்ப ஆட் பண்ணா என்ன வருது 51 lakhs வருது prime cost add factory overheads என்ன காஸ்ட் factory cost இந்த இடத்துல add opening WP closing WP போடணுமா மெட்டீரியல் opening closing இல்ல இந்த சம்ல அப்ப அடுத்து WP ல opening closing இருக்கா இங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணனும் opening WP இல்ல பட் closing WP இருக்கு opening WP இல்ல ஆனா closing WP இருக்கு add opening less closing அதானே அப்ப closing WIP working progress னா எப்படி இருக்கும் மெட்டீரியலும் இன்கர் ஆயிருக்கும் லேபரும் இன்கர் ஆயிருக்கும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இன்கர் ஆயிருக்கும் ஆனா ஃபுல்லா முடிஞ்சிருக்காரு முடிஞ்சா அது என்ன ஆயிடும் ஃபினிஷ்ட் அது முடியல மொத்தமா எவ்வளவு தெரியுமா இருக்கு 120 ன்னு கொடுத்திருக்கான் நீ என்ன பண்ணிடுவ மைனஸ் பண்ணிடுவியா அப்ப 49,80,000 இது அட்ஜஸ்டட் ஃபேக்டரி காஸ்ட் அடுத்து பாத்தீனா அட்மின் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிவியா அட்மின் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டா 6 per unit produced ன்டா 6 per unit produced 6 per unit னா 60,000 sold 2,000 closing stock அப்ப 62 into 6 62 into 6 என்ன வரும் 3,72,000 வரும் 3,72,000 எப்படி 62,000 unit produced into unit per unit எவ்வளவு 6 rupees போட்டா 3,72,000 ஆட் பண்ணா 8 7s are 5 1 10 13 53 lakhs 52,000 அடுத்து இந்த அட்மினுக்கு அடுத்து என்ன வரும் இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆன பேரு இந்த இடத்துல ஆட் ஓபனிங் FG லெஸ் க்ளோசிங் ஓபனிங் இல்ல ஏனா புது கன்செப்ட் ஓபனிங் இல்ல அப்ப லெஸ் க்ளோசிங் மட்டும் வருமா லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் இப்போ க்ளோசிங் ஸ்டாக் P&L ல இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கலாமா ட்ரேடிங் P&L ல இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாது ஏனா அங்க வேல்யூவேஷன் வேற இங்க வேல்யூவேஷன் வேற இங்க எப்படி போடுவ இந்த 53,52,000 is for எத்தனை யூனிட்ஸ் 62,000 units into 2,000 units க்கு எவ்வளவுன்னு போடுவ அதுதான் என்னது உனக்கு க்ளோசிங் ஸ்டாக் 53,50,000 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா டிவைடட் பை 62,000 into
per unit cost into 12,000ங்கிறது unsold. Suppose எடுத்துக்கோ criteria opening stock இருக்கு value 2 lakhs 1000 units இருக்கு. இப்போ எப்படி ஆன்சர் போட்டுருப்பேன் 53 lakh plus 52 54 lakh போட்டா அது weighted average method. ஆர் இது ஃபர்ஸ்ட் சர்வே ஆயிடுச்சு இதுல என்ன எடுத்துப்போன்னு சொன்னா அது FIFO மெத்தட். ஞாபகம் இருக்கா? இந்த கால்குலேஷன் அப்படியே போட்டா இது FIFO மெத்தட். ஈவன் என்ன இருந்தாலும் ஓபனிங் ஸ்டாக் இருந்தாலும் இதே கால்குலேஷன் போட்டா அது என்ன மெத்தட்? FIFO மெத்தட். இதையும் சேர்த்துக்கிறேன் அப்படி போட்டா என்ன மெத்தட்? வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். இப்போ அது இல்ல ஓபனிங் ஸ்டாக் இல்ல அப்படி என்ன மட்டும் எடுத்துக்கற? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் எடுத்துக்கற. போட்டா ஆன்சர் என்ன வருதுன்னா 1,72,645 வருது. 1,72,645. ரிமைனிங் வரதா என்னது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். எவ்வளவு வருது ஆன்சர் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 51,79,535 வருது. அடுத்து என்ன ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ண போற? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் 8 per unit sold ன்ட்டான் 60,000. இப்ப 62 க்கு எடுத்துட்டியா 60 க்கு எடுத்துட்டியா? 60. அஜய் கிருஷ்ணா 8 per unit sold னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். அட்மின் ஓவர்ஹெட்ஸ் என்னன்னு சொன்னா 6 per unit sold னா 62,000 into 6 போட்ட ஆன்சர் வந்தது. இங்க என்ன சொல்லிட்டான் 8 per unit sold ன்ட்டான். அப்போ 60,000 into 8 6 lakhs are 4,80,000. இது என்ன பண்ணனும் நீ ஆட் பண்ணனும். இந்த நம்பர்ல இத ஆட் பண்ணா 56,59,355 வருது. 56,59,000 காஸ்ட் ஆஃப் சேல். ஆனா ரெண்டு இடத்துலயுமே சேல் சேம் தானே. ஃபினான்ஷியல்ஸா இருக்கட்டும் காஸ்டா இருக்கட்டும் சேல் சேம் தானே. சேல்ஸ் P&L படி 60 lakhs. சேல்ஸ் P&L படி என்னது 60 lakhs. அப்ப ப்ராஃபிட் என்ன ஃபிகர்? பேலன்சிங் ஃபிகர். ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு வருதுன்னு பார்த்தா 3,40,645 பேலன்சிங் ஃபிகர் வருது. 3,40,645. இப்போ என்ன ப்ராஃபிட் அரைவ் பண்ணிட்டேன்? ஃபினான்ஷியல்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கான்? 3,25,600 கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? 3,25,600. ரெண்டுமே வேற வேற ப்ராஃபிட்டா? ஏன் சார் இங்க நான் வேற ஓவர்ஹெட்ஸ் போட்டுருக்கேன். இங்க நான் வேற ஓவர்ஹெட்ஸ் போட்டுருக்கேன். அங்க வேற ஓவர்ஹெட்ஸ் இருக்கு. இங்க நான் போட்ட அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வேற. அங்க வேற அட்மின் ஓவர்ஹெட்ஸ். இங்க நான் போட்ட க்ளோசிங் ஸ்டாக் வேற. அங்க நான் வேற க்ளோசிங் ஸ்டாக் போட்டுருக்கேன். இங்க போட்ட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வேற. அங்க நான் வேற செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் போட்டுருக்கேன். மோர் ஓவர் இங்க போடாத ஐட்டம்ஸ் சில ஐட்டம் நான் அங்க போட்டுருக்கேன். லைக் இந்த क्वेश्चनலயே பாத்தீங்கன்னா வெச்சுக்கோயேன் preliminary expense ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிருக்கேன். குட்வில் ரைட் ஆஃப் பண்ணிருக்கேன். அதெல்லாம் இந்த ஐட்டம்லயே நான் போடல எங்க போட்டுருக்கேன்? ஃபினான்ஷியல்ஸ்ல. இதெல்லாம் நீ எங்க எடுத்துக்கணும்? ரெகன்சிலியேஷன்ல எடுத்துக்கணும். எப்படி? காஸ்ட் ப்ராஃபிட் எடுத்து எழுதிக்கோ 3,40,645. இங்க ஓவர்ஹெட்ஸ் 850. ஆனா ஃபினான்ஷியல்ஸ்ல 830 தான் போட்டுருக்கேன். அப்ப இங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன்? 20. எக்ஸஸ் டெபிட் கிரெடிட். எக்ஸஸ் டெபிட் தானே? எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் ஆட் 20,000. அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோயேன் அட்மின் எக்ஸ்பென்ஸ் இங்க 3,80,400 ஒரிஜினல். இங்க போட்ட 3,72,000 தான். அப்ப 10,400 ஷார்ட் டெபிட் லெஸ் 10,400 how to less. அங்க க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வேல்யூ பண்ணிருக்கேன்னா 1,60,000 வேல்யூ பண்ணிருக்கேன். இங்க நீ எவ்வளவு வேல்யூ பண்ணிருக்க? 1,60,000. க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் தானே? எக்ஸஸ் கிரெடிட்டா? அங்க 1,60,000 இங்க 1,72,000. இங்க எக்ஸஸ் கிரெடிட்டா? 12,000. எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் லெஸ். அப்ப அந்த 12,000 நீ என்ன பண்ணணும்? 645 என்ன பண்ணணும்? லெஸ். அடுத்து அங்க செல்லிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கேன்னு பார்த்தா வெச்சுக்கோயேன் 450. இங்க என்ன வந்திருக்கு? 480. அப்ப எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் எவ்வளவு? அப்ப பாரு அப்புறம் preliminary expense அங்க டெபிட் பண்ணி வச்சிருக்க 60,000 ஷார்ட் டெபிட் 60,000 preliminary expense டெபிட் பண்ணிருக்க எங்க ஃபினான்ஷியல்ஸ்ல. இங்க ஷார்ட் டெபிட்டா? ஷார்ட் டெபிட் லெஸ். இப்போ இந்த நம்பர்ல இத ஆட் பண்ணி இது லெஸ் பண்ணி இத ஆட் பண்ணி இத லெஸ் பண்ணா என்ன வந்துரும்? 3,25,600 வந்துரும். இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்க். இப்போ ஐட்டம் ஆஃப் ரெகன்சிலியேஷன் கம்மியாயிடும். அங்க 10 ஐட்டம் பார்த்தா இங்க 4 ஐட்டம். புரியுதா? ஏன்னா இப்பலாம் உங்களுக்கு என்ன ஷீட் போடுற நீ? காஸ்ட் ஷீட் நல்லா புரிஞ்சுக்கோ. காஸ்ட் ஷீட்ல மெட்டீரியல் லேபர் சேமா தான் இருக்கும். மெட்டீரியல் லேபர் சேமா. ஓவர்ஹெட்ஸ் போடும்போது அங்க ஒரிஜினல் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் போட்டுருப்பேன். அதே எக்ஸ்பென்ஸ் இங்க எடுத்து போட்டா டிஃபரன்ஸே இருக்காது. இங்க நம்ம என்ன தான் போடணும்? ரெக்கவர்ட் தான் போடணும். நம்ம என்ன ரேட்ல ரெக்கவர் பண்ணுவோம்? ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட். அப்ப ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் எத்தனை % சொன்னோம்?
20% சொன்னா அப்போ பிரைம் காஸ்ட் 20% தான் நீ போட்டுக்கோ. ஆனா ஒரிஜினல் நீ வேற எதாவது இஷ்யூ பண்ணிப்ப, அதை நீ எங்க ட்ரீட் பண்ணிக்கோ, ரெகன்சிலேஷன்ல போட்டுக்கோ. அது எங்க போட்டுக்கோ, ரெகன்சிலேஷன்ல போட்டுக்கோ. அடுத்தது போடுவேன் அங்க ஓப்பனிங் WP க்ளோசிங் WP அட்ஜஸ்ட்மென்ட் அதே வேல்யூ எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் இருக்கு தெரியுமா, ஓவர் ஹெட்ஸ் இருக்குல, ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அங்க நம்ம ஒரிஜினல் எக்ஸ்பென்ஸ் போட்டுருப்போம். இங்க நம்ம என்ன போடுவோம், ரெக்கார்டு போடுவோம். இங்க நம்ம ரெக்கார்டு எவ்வளவுன்னு சொல்லிட்டான் 6 per unit ப்ரொடியூஸ்டுன்ட்டான். அங்க நம்ம இன்கட போட்டுருப்போம், இங்க நம்ம ஆக்சுவல் அப்சர்வ்ட போடுறோம். அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா, அப்ப நம்ம காஸ்ட் ஷீட்ல எல்லாமே எதை வச்சு போட்டுறணும், அப்சர்வ். அப்புறம் டிஃபரன்ஸ் செக் பண்ணணும், இங்க ஃபேக்டரி எவ்வளோ, அங்க ஃபேக்டரி எவ்வளோ, இங்க அட்மின் எவ்வளோ, அங்க அட்மின் எவ்வளோ, இங்க செல்லிங் எவ்வளோ, அங்க செல்லிங் எவ்வளோ, இங்க வராத சில எக்ஸ்பென்ஸ் அங்க இருக்கான்னு செக் பண்ணு. இங்க க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் மாறும், அங்க க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் மாறும். அப்ப அது எல்லாத்தையும் நீ ரெகன்சிலேஷன் செக் பண்ண போட்டா ஆன்சர். இப்போ பாரு அடுத்த क्वेश्चन சொல்றேன் பாரு கவனி. क्वेश्चन நம்பர் 14 நான் ஜஸ்ட் சொல்றேன், நீனே போடலாம் சமகம். இன் ஃபேக்டரி ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் ஆர் அப்சார்ப்ட் 60% ஆஃப் லேபர் காஸ்ட்ன்றான். ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் எதுல, ஒர்க் ஓவர் ஹெட்ஸ் என்ன, ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்டரி ஹெட்ஸ் அப்சார்ப்ட் எத்தனையா, வேஜஸ்ல 60%. இங்க பிரைம் காஸ்ட் 20 க்கு பதிலா அங்க எதுல அப்சார்ப் பண்றோம், வேஜஸ்ல 60%. ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் 20% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட். ஒர்க்ஸ் காஸ்ட் என்ன, ஃபேக்டரி காஸ்ட். அட்மின் எதுல போடணுமா, ஃபேக்டரி காஸ்ட் 20% போடுன்றான். அட்மின் 6 ன்னு சொல்லாம மோடல்ல அப்படி சொல்லாம இதுல 60% ன்றான், இதுல 20% ன்றான். ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட். ட்ரேடிங் அண்ட் P&L உனக்கு கொடுத்துட்டான் ஆல்ரெடி, ஓகேவா. என்ன கொடுத்துட்டான், ட்ரேடிங் அண்ட் P&L கொடுக்கல, ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் P&L கொடுத்துட்டான். ட்ரேடிங் அண்ட் P&L டேட்டா கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான் பாரு, மெட்டீரியல் 2 lakh. ட்ரேடிங் P&L என்ன பண்ணுவீங்க, மெட்டீரியல் நார்மல் P&L டெபிட், வேஜஸ் பர்ச்சேஸ், ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ், ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ். 10% of the output is stock at the end. 10% of the output is stock at the end. Sales are 5,20,000 சொல்லிட்டான். சேல்ஸ் ஆர் 5,20,000. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் P&L போடணுமா. அப்ப நார்மல் P&L எப்படி போடுவ, எல்லா எக்ஸ்பென்ஸையும் டெபிட் பண்ணிடுவியா, சேல்ஸ் 520 போட்டுருவியா. இந்த எல்லா எக்ஸ்பென்ஸ் தான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுல எத்தனை பர்சன்டேஜ் போட்டுறணும், 10% போட்டுறணும். அதான க்ளோசிங் ஸ்டாக், கரெக்டா அதான க்ளோசிங் ஸ்டாக். அப்ப என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் எடுத்துப்ப 2 lakhs, லேபர் எடுத்துப்ப 1,50,000, 3,50,000, ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் எடுத்துப்ப 1 lakh, 4,50,000 வருது. ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் உள்ள வருமா, செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வருமா, வராது. நம்ம எதுல எடுத்துக்க மாட்டோம், ட்ரேடிங் P&L எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா யோசிச்சு பாரு, மெட்டீரியல், லேபர், ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் வரையும் கிராஸ் ப்ராஃபிட். அட்மின் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம எதுல எடுத்துப்போம், நெட் ப்ராஃபிட்ல எடுத்துப்போம். அப்போ இங்க சேல்ஸ், இங்க க்ளோசிங் ஸ்டாக் போடுவல்ல, க்ளோசிங் ஸ்டாக் என்ன சொல்றான், 10% ஆஃப் அவுட்புட்னு சொல்லிட்டான். 10% ஆஃப் அவுட்புட்னா மெட்டீரியல், லேபர், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். இங்க 2.5 lakhs, இங்க 1 lakhs, இங்க 1 lakhs இருக்கு. அப்ப 4.5 lakhs, அப்ப 45,000 க்ளோசிங் ஸ்டாக். ஆனா இங்க நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், எந்த ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணிப்போம், அப்ப என்ன வரும், ரெகன்சிலேஷனுக்கான வொர்க் ஆகும். அப்ப क्वेश्चन நம்பர் 14 நீ போடலாமா. அப்ப ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மென்ட் நம்ம இப்படி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது இந்த சம் என்னன்னா, அவன் P&L கொடுத்துட்டான், நம்மள வெறும் காஸ்ட் ஷீட் போட சொல்றான். क्वेश्चन நம்பர் 14 எப்படின்னா, வெறும் டேட்டா மட்டும் கொடுத்துட்டான். மெட்டீரியல் இவ்வளோ, லேபர் இவ்வளோ, ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, அட்மின் எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, சேல்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். நீனே என்ன பண்ணணும், P&L ப்ரிப்பேர் பண்ணணும், நீ என்ன பண்ணணும், காஸ்ட் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன் டேட்டா, மெட்டீரியலும் லேபரும். மெட்டீரியல் லேபர் வச்சுட்டு ஆட் பண்ணா பிரைம் காஸ்ட். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான், வேஜஸ்ல 60% ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லிட்டான். அப்ப நீ 60% ஆஃப் வேஜஸ் ஃபேக்டரி வச்சா போதும். ஆட் பண்ணா உனக்கு என்ன வந்துரும், ஃபேக்டரி காஸ்ட் வந்துரும். அடுத்து அட்மின் ஓவர்ஹெட்ஸ் போடணும். அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வொர்க்ஸ் காஸ்ட்ல 20% னு சொல்லிட்டான். அப்படி வொர்க்ஸ் காஸ்ட்ல 20% அட்மின் ஓவர்ஹெட்ஸ் போட்டு அப்ப என்ன வந்துரும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துரும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அன்சோல்ட். கரெக்ட்டா. அப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல 10% வந்துரும். ஏன்னா இங்க அந்த யூனிட் கொடுக்கலல, அப்ப எத்தனை பர்சன்டேஜ் அன்சோல்டா இருக்கான், 10% அன்சோல்டா. அப்ப 10/90, 10/100 போடுவியா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா நீ என்ன போடலாம், 10% போடலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. 20,000 யூனிட் டோட்டல் ப்ரொடக்ஷன், 2,000 யூனிட் அன்சோல்ட். அப்ப எத்தனை யூனிட் சோல்டு, 80,000. இதை இப்படி கொடுக்காம 10% னு சொல்லிட்டான். இப்படி கொடுத்தா நீ எப்படி போட்டுருப்ப, டிவைடட் பை 20 இப்படி தான போட்டுருப்ப. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஃபார் டிவைடட் பை 20,000 யூனிட்ஸ். இந்த எத்தனை யூனிட்ஸ் போட்டுருப்ப, 2/20 இஸ் நதிங் பட் எத்தனை பர்சன்டேஜ், 10%. அதுதான் என்ன சொல்லிட்டான், இந்த சம்ல அவுட்புட் இவ்வளோன்னு கொடுக்காம 10% னு சொல்லிட்டான். அப்படி என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட்டுட்டு 10% போட்டா உனக்கு என்ன கிடைச்சிடும், க்ளோசிங் ஸ்டாக்.
ஆனா அங்க வர க்ளோசிங் ஸ்டாக் இந்த வேல்யூவா இருக்குமா? இருக்காது. அங்க நம்ம எதை மட்டும் தான் க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துப்போம், மெட்டீரியல், லேபர், ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ். இங்க மெட்டீரியல், லேபர், ஃபேக்டரி, அட்மின். ஏன்னா காஸ்ட் ஷீட்ல அட்மின் கீழ தான் நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஃபினிஷ் கீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுவே அட்மின் ஒரு ஜெனரலா இருந்துச்சுன்னா அது எங்க வந்து போட்டுருவோம், செல்லிங்ல போட்டுருவோம். அப்போ அந்த அட்மின் ஒரு ஹெச் இங்க வராது. இவன் இங்க கொடுத்துருக்க அட்மின் ஒரு ஹெச், இங்க வர அட்மின் ஒரு ஹெச். சொல்றது புரியுதா ராஜா? இது क्वेश्चन நம்பர் 14. நீயே P&L ப்ரிப்பேர் பண்ணனும், நீயே காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணனும், நீயே ரெண்டுத்துக்கு செக் என்னென்னலாம் செக் பண்ணுவ, ரெண்டுத்துக்கு என்னென்னலாம் செக் பண்ணுவ. ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ் இங்க என்ன, அங்க என்ன, அட்மின் எக்ஸ்பென்ஸ் இங்க என்ன, அங்க என்ன, ஓவர் ஹெச் 3 ஓவர் ஹெச் செக் பண்ணனும். அதுக்கு அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 3 ஓவர் ஹெச் க்ளோசிங் ஸ்டாக். அதுக்கு அப்புறம் ரொம்ப ரேரா சில ஐட்டம் P&L ல மட்டும் வந்திருக்கும், பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ், குட்வில் இருந்தா அது மட்டும் செக் பண்ணினா ரெகன்சிலியேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த சம் போட்டுடலாம்ல.